Hello friends, welcome back to my channel Sangi Samayal. இந்த வீடியோல நம்ம ஹேண்ட்பேக் ஆர்கனைசேஷன் தாங்க பார்க்க போறோம். லேடிஸ் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பொருள்னா அது ஹேண்ட்பேக். இன்னொன்று அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லேடிஸ்க்கு, வெளியே போற ஆஃபீஸ் போற எல்லா லேடிஸ்க்குமே அது ரொம்ப எசென்ஷியல்ஸ். ஸோ அதுல திங்ஸ் எப்படி நம்ம வச்சுக்கிறது, எந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணா ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் இந்த வீடியோல உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும், நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். என்னோட மற்ற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பிளேலிஸ்ட் போங்க, உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல் வீடியோஸ் நிறையவே இருக்கு, செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, லைக்ஸ் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஹேண்ட்பேக் அப்படிங்கிறது நம்ம லேடிஸ் எல்லாருக்குமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொருள். நம்ம வெளியே அவுட்டிங் போகும்போதும் ஃபங்க்ஷன் போகும்போதும் சரி, ஆஃபீஸ் போகும்போதும் சரி, ஹேண்ட்பேக் இல்லாமல் நம்ம வெளியே போகவே முடியாது. நம்ம எப்படி அதை ஆர்கனைஸ் பண்ணணும், அது ஈஸியாக எப்படி அக்சஸ் பண்ணலாம், நீட்டாக எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிற டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் உங்கள் கூட இந்த வீடியோவில் நான் நிறையவே ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த ஹேண்ட்பேக் நான் மோஸ்ட்லி வெளியே எடுத்துகிட்டு போகிற ஹேண்ட்பேக். இது பாருங்க, இது பேர் வந்து ஹேண்ட்பேக் ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க எவ்வளோ திங்ஸ் இது ஹோல்டு பண்ணியிருக்கு அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இது நான் ஆன்லைன்ல தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பாருங்க எவ்வளோ பார்ட்டிஷன்ஸ் இருக்கு, நம்ம எவ்வளோ திங்ஸ் வேணா இதில் வச்சுக்கலாம். ஸோ தட் நம்ம இதை வந்து ஹேண்ட்பேக்ல நம்ம அப்படியே கேரி பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு பேக்ல நம்ம யூஸ் பண்றதா இருந்தாலும் இதை வந்து நம்ம அப்படியே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம பேக் எப்பவுமே நீட் அண்ட் கிளீனா இருக்கும். ஸோ பாருங்க எவ்வளோ பார்ட்டிஷன்ஸ், ஜிப்ஸ் இருக்கு, முன்னாடி பின்னாடி இந்த மாதிரி ஏகப்பட்ட பார்ட்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்மளோட திங்ஸை செக்ரிகேட் பண்ணி தனித்தனியாக வைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மெஸ்ஸி ஆகாது, நமக்கு வந்து கிளம்ஸியாக இருக்காது. பார்த்தீங்களா? ஸோ நான் இங்கே என்ன மாதிரி திங்ஸ் வச்சிருக்கேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன். இது அப்படியே எடுத்து நான் ஹேண்ட்பேக்கில் வச்சுருவேன். ஸோ தட் எனக்கு ஈஸியாக இருக்குது. பாருங்கள் இவ்வளோ திங்ஸு நான் இந்த 2 பார்ட்டிஷனில் வச்சுருந்தேன். இது வந்து ஒரு நோட் பேட் மாதிரி ஒரு சின்ன டைரி. இதில் வந்து நான் ஒரு பென்னும் நோட் பேடு வச்சுக்குவேன். ஏதாவது திங்ஸ் வந்து வாங்கணும், இல்லை ஏதாவது செய்யணும், டு டூ லிஸ்ட், டு பை, அந்த மாதிரி திங்ஸ் வந்து எனக்கு தோன்றப்ப நான் டக்குன்னு ட்ராவலிங்கில் அது மாதிரி தோன்றப்ப எழுதி வச்சுக்குவேன். நெக்ஸ்ட்டு ரொம்பவே முக்கியம், நமக்கு பிந்தி, பொட்டு வந்து நமக்கு கீழே விழுந்துருச்சுன்னா வைக்கிறதுக்கு நம்ம தேடிட்டு இருப்போம். அதே மாதிரி பூ வாங்கணும்னா குத்துறதுக்கு பூ குத்துற கிளிப்பு, பொட்டு, இதெல்லாம் வந்து நமக்கு கண்டிப்பாக ஹேண்ட்பேக்கில் எல்லாருக்குமே இருக்கணும். நெக்ஸ்ட் ஐலைனரும் கூட ஒரு நெயில் பாலிஷும் வச்சுருக்கேன். ஒரு எமர்ஜென்சினா நம்ம வந்து அடிச்சுக்கலாம். அப்புறம் ஒரு எமர்ஜென்சிக்காக ஒரு தோடு, ஒருவேளை நம்மளோட தோடு ஆர்டிஃபிஷியல் தோடு போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த திருவாணிக்கு கீழே விழுந்துருச்சுன்னா நம்ம டக்குன்னு மாற்றிக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அப்புறம் பாட்டு, நம்ம ஏதாவது ட்ராவலிங்கில் இல்லை பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா சாங்ஸ் கேட்கறதுக்கு இயர்ஃபோன் வந்து ரொம்பவே முக்கியம். அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம கேட்டுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு கேச்சிங் கிளிப் வச்சுக்கிறது நல்லது. சீப்பு வந்து நிச்சயமாகவே இருக்கணும். நம்ம ஈவினிங் வரப்ப தலகிது கலைஞ்சிருந்ததுன்னா வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த ஜிப்பில் நான் எதுவுமே வைக்கல, ஈஸியாகவே இருக்குது, எவ்வளோ ஹேண்டில் பண்ணலாம் பாருங்கள். இங்கே வந்து நான் என்னோடய கிளச் வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்நாக்ஸ் ஏதாவது நம்ம சாப்பிடணுன்னா, அதாவது ஹெல்த்தி ஸ்நாக்ஸ், பாதாம், முந்திரி, சாக்லேட், பிஸ்கெட், அது மாதிரி நம்ம கேரி பண்ணிக்கலாம். வெளியே போகும்போது நமக்கு பசிச்சதுன்னா இமீடியட்டாக சாப்பிட்றதுக்கு இன்ஸ்டன்ட் ஸ்நாக்ஸு. அப்புறம் கிளச்சில் வந்து நான் கொஞ்சம் அமௌண்ட்டும் கார்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஏடிஎம் கார்டு, அப்புறம் ஷாப்பிங் கார்டு, நம்ம டிரைவிங் லைசன்ஸ், அதெல்லாமே இருக்குது. பேன் கார்டு, அதெல்லாம் எமர்ஜென்சி நமக்கு தேவைப்படும். ஸோ இது எல்லாமே இந்த வேலெட்டில் நான் வச்சுருக்கேன். கிளச்சு, ஸோ ஓப்பனில் இருக்கிறனால நமக்கு எந்தெந்த திங்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக தெரியும். ஸோ இப்போ இந்த ஜிப்பில் வந்து நான் எதுவுமே வைக்கல, எனக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு வாங்கணும்னா சில்லற காயின் நமக்கு நிறையாவே வேணும். ஸோ டக்குன்னு எடுக்கிறதுக்காக நான் இந்த பார்ட்டிஷனில் இதில் கொஞ்சம் அமௌண்ட்டும் போட்டிருக்கேன். 10-20 அது மாதிரி நமக்கு தேவைப்படும் இமீடியட்டாக எடுக்கிறதுக்கு. இது வந்து ஹேண்ட் சானிடைசர். நம்ம கை வந்து அழகாக இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா டக்குன்னு வந்து இது இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கிட்டோம்னா போதும், அதாவது வைப் பண்ணாவே போதும், வாஷ் பண்ண வேண்டியதே இல்லை. ஸோ இது வந்து ஃபேஸ் வைப்பு, வெட் வைப்பு. ஃபேஸ்க்கு இது நமக்கு அழுக்காக இருந்ததுன்னா நம்ம ஃபேஸ் துடைக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளோ திங்ஸில் வச்சுக்கலாம். இதில் வந்து சில இன்னும் கொஞ்சம் ஷாப்பிங் கார்ட்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன். இதில் நான் அடிக்கடி எடுக்கிற திங்ஸ், டெய்லி யூஸ்க்கு எடுக்கிற திங்ஸு. ஸோ இதுலேயே வந்து எல்லாமே வந்து வச்சாச்சு. இன்னுமே நிறையா இடம் இருக்குது, நம்ம வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், இது வந்து ஒரு பெரிய ஹேண்ட்பேக் தான். கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஜிப்பு எனக்கு வருது, பார்ட்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் சென்டர் ஜிப்பில் நான் வந்து அதை வச்சுட போகிறேன். இதில் வந்து நான் வாட்டர் இல்லைன்னா ஜூஸ் எடுத்துகிட்டு போவேன் இந்த டப்பர்வேர் பாட்டிலில். இது மொபைல் பவுச்சு. ஸோ மொபைல் நான் தனியாக வச்சுருவேன், கிளச்சோடு வைக்க மாட்டேன். ஏன்னா அடிக்கடி நம்ம மொபைல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ தட் பாருங்கள், சென்டர் பார்ட்டிஷனில் இந்த ஆர்கனைசரை வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ க்ளீனாக எது எது எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ தட் நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நமக்கு இன்னும் நமக்கு ஜிப் வர இடத்துல நமக்கு வேணுங்கிற திங்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம். வாட்டர் பாட்டில், இல்லை உங்களுக்கு ஏதாவது நோட் புக்ஸ் அது மாதிரி தேவைனாலும் நம்ம உங்களுக்கு என்ன திங்ஸ் வேணுமோ வச்சுக்கலாம். இப்போ நான் இதுக்கு ஃபேஸ் வாஷ் வேணும் அப்படின்னு தனியாக இன்னொரு ஜிப்பில் ஃபேஸ் வாஷ் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் டவல், கர்ச்சீஃப் அதெல்லாம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹேண்ட்பேக் ரொம்ப நீட்டாகவே அரேஞ்ச் ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இதுலேயும் நம்ம கொஞ்சம் காயின்ஸ் அண்ட் அமௌண்ட் வச்சிட்டோம்னா டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பேக் எப்போவுமே நீட்டாக இருக்கும், உள்ளே கிளம்ஸி ஆகாது, எந்த டஸ்ட்டும் உள்ளே இருக்காது. இப்போ நம்ம வேறு பேக் கொண்டு போகிறோம், இவ்வளோ பெரிய பேக் வேண்டாம், சின்ன அவுட்டிங் தான் போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி சின்ன ஹேண்ட் பேக்லேயும் இந்த ஆர்கனைசரை வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு. ஸோ பாருங்கள், இதை அப்படியே நம்ம கேரி பண்ணிவிட்டு அந்த ஹேண்ட்பேக்கில் நான் இப்போ இதை வைக்க போகிறேன். நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகிற தகுந்த மாதிரி, இல்லை நமக்கு எந்த இடத்துக்கு போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஹேண்ட்பேக் தான் நம்ம எடுத்துகிட்டு போவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேரி பண்ணி கொண்டு போய்க்கலாம். திங்ஸும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் எசென்ஷியலாக வேணுமோ அதை வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். உங்களுக்கு அந்த ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோஸ்க்கு லைக்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ பாருங்க எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு. அவ்வளோதான், நம்ம ஒர்க் ஈஸியாக முடிஞ்சிடும். அந்த ஒரு ஆர்கனைசர் இருந்தால் போதும், நம்ம எந்த ஹேண்ட்பேக்கில் வேணால் நம்மளோட திங்ஸை மாற்றி வச்சுக்கலாம். லோக்கல் ஷாப்ஸில் இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆன்லைனில் வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறையா ரேஞ்சஸில், டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸில், டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. உங்களுக்கு ஹேண்ட்பேக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.